Okay. Good afternoon, everyone. Voice audible இருக்கா சொல்லுங்க. Good afternoon. Okay. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்? இன்னைக்கு ரீசனிங். ரீசனிங்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ரீசனிங் டாபிக்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போறோம். சரி, நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ரீசனிங் கிளாஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம ஒவ்வொரு சமா பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு எது புரியலையோ நீங்க அப்ப வந்து ரிப்பீட் சொல்லலாம். நான் திரும்ப வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்வேன். சரிங்களா? ஓகே, கவனிங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருவாங்க. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துருவாங்க. நடுவில் இருக்கிற நம்பர் மட்டும் விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து 2 நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் வர நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு 1 3 5 7 அடுத்து என்ன நம்பர் வரலாம் இங்க? எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் நம்ம ஃபாஸ்டா போக முடியும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ 1 3 5 7 நெக்ஸ்ட் நம்ம என்ன சான்ஸ் இருக்கு? 9. ஓகே, குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்து 9 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படின்னா இது என்ன எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆட் நம்பர்ஸ் எடுத்திருக்காங்களும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற நம்பரு இதுக்கும் ரிலேட்டிவா இருக்கணும், இதுக்கும் ரிலேட்டிவா இருக்கணும், இதுக்கும் ரிலேட்டிவா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படி கண்டுபிடிக்கணும். நம்மளே தோராயமா இங்க ஒரு நம்பர்ஸை போட்டுறக்கூடாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து என்னவா இருக்கணும்? எல்லாத்தோட அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் கனெக்ஷன் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம அந்த சீரியஸ் வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியும். இல்லை ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்மளே டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்மளே போடக்கூடாது. சரிங்களா? எல்லா நம்பருக்கும் ஒரே பேட்டர்ன் வரணும். ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வந்தால் தான் நமக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ், டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ண சீரீஸ் கேட்பாங்க. சீரீஸ்னா என்னது? நெக்ஸ்ட் உள்ள நம்பர். டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ண சீரீஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு அந்த நம்பர்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அது பேர் தான் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சும்மா பேட்டர்ன் மட்டும் நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? பேட்டர்ன் மட்டும் எந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். அதுவும் கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்களா, கியூப் வேல்யூஸ் கேட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணி கேட்டிருக்காங்களா, மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்களா, இல்லைன்னா டபுள் ஆப்ரேஷன் மீன்ஸ் ஒன்று அடிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா மைனஸ் பண்ணிட்டு அடிஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் ஆப்ரேஷன்ஸ் மெத்தடில் கொஷின் சீரீஸ் வந்திருக்கா அந்த மாதிரி செக் பண்ணணும். டபுள் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 0.5 மாடல் அப்படின்னு சொல்லுவோம். 0.5 மாடல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. 0.5ல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். மைனஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம எப்பவுமே வந்து ஒரு முழு நம்பராகவே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 0.5ல வச்சு நம்ம அந்த சீரியஸ் கேட்டிருக்கலாம், இல்லை 1.5ல வச்சு கேட்டிருக்கலாம், 2.5ல வச்சு கேட்டிருக்கலாம்.
ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன எப்படி தெரியும் அது மல்டிப்ளிகேஷன் அது 1.5 மாடலில் இருக்கா இல்லை 0.5 மாடலில் இருக்கான்னு நம்மளால வந்து போட அது ஈஸியாக வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இந்த பேட்டர்னில் வர கொஷின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம லைன் பை லைனும் பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? சும்மா வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீசனிங் எழுதிட்டு மிஸ்ஸிங் நம்பர் ஸ்டாப்பிங் போட்டுட்டு பேட்டர்ன்ஸ் சொல்லி எழுதிக்கோங்க. என்னென்ன பேட்டர்ன்ஸில் கேட்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸில் கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், மல்டிப்ளிகேஷன், டபுள் ஆப்ரேஷன், 0.5 மாடல். இந்த ஆர்மெண்ட் இந்த லைன்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போல்லாம் நமக்கு பார்க்கும்போது கொஷின்ஸ் பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் எதுக்கு எழுதணும் அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்க சான்ஸ் இருக்குன்னு இதை ஒரு முறை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. கொஷின்ஸ் நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். இந்த பேஸ் பண்ண கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பீட்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். சும்மா என்ன பேட்டர்ன்ஸ் மட்டும் செக் பண்ணுறதுக்காக இதை நான் சொல்லலை. அந்த மட்டும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன்ல வர ஒவ்வொரு கொஸ்டினும் நான் சால்வ் பண்றேன். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் திரும்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்க வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீங்க 1 2 3 போட்டு லைன் பை லைனா நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டின் நம்பர் போடாம போடுறேன். எல்லாம் அதையும் சேர்த்து போட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? யாராவது ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா? என்ன வரலாம் ஆன்சர்? ஒரு 1 மினிட் டைம் தரேன். சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா நான் ஆன்சர் போடுறேன். ஓகே, குட். நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. மொத்தவங்க தானே ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஓகே, மற்றவங்களாம் ட்ரை பண்றீங்களா? ஓகே, பார்க்கலாமா? ஸோ இந்த நம்பருக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், அப்புறம் அடிஷன், மல்டிப்ளிகேஷன்,
டிவிஷன் எல்லா ஆப்ரேஷனும் இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 7. ஓகேவா? 200 மைனஸ் 193 7. 193 மைனஸ் 179 14. 179 மைனஸ் 158 21. இதில் இதை மைனஸ் பண்ணனா 28 வரும். ஸோ இது என்ன நம்பர் சீரிஸ் உங்களுக்கு தெரியுது இதுலேருந்து பார்க்கும்போது? என்னெல்லாம் நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு 7, 14, 21, 28. 7 மல்டிப்ளிகேஷனில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? 7, 14, 21, 28. அடுத்து என்ன மைனஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு? என்ன சீரிஸ் வரும் இங்கே? 35. குட். ஸோ எந்த நம்பர்லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 130 வரும்? 95. ஓகேவா? ஆன்சர் 95ன்னு வரும். ஸோ இங்கே என்ன வரணும் அப்போ? 95 வரும். ஓகேவா? 130லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 95ன்னு வரும். இந்த சீரிஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா? யாருக்காவது புரியலையா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறது. எந்த பேட்டர்னில் இது 7 பேட்டர்னில் தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, 2 பேட்டர்னில் இருக்கலாம். ஓகேவா? 2 × 4 6 அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்புறம் 3, அப்புறம் 4 எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சாதான் அது என்ன பேட்டர்ன் நமக்கு தெரியும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இது 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்படி தான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை எல்லா கொஸ்டினுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டூ 5 10 19 36 69. நெக்ஸ்ட் என்ன வரலாம்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். மேம் ஆன்சர் வரலையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2க்கும் 5க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். 2 + 3 5. 5 + 5 10. 10 + 9. இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் +17 ஆட் பண்ணியிருக்காங்க, +33 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தோணல. ஃபர்ஸ்ட் வந்து 3 5 9 17 இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் மாறி மாறி வருது. ஸோ இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? +2 + 4
plus 8 plus 16 வருது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு எந்த பேட்டர்னும் வரல. செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு நமக்கு. 2 into 4, 4 into 2, 2 into 2, 4, 4 into 2, 8, 8 into 2, 16. அப்போது அடுத்த நம்பர் எப்படி வரணும்? 16 into 2, 32ன்னு வரணும். புரிஞ்சுதா? ஸோ 33 + 32 ஆட் பண்ணும்போது இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா வரணும்? 65ன்னு வரணும். ஓகேவா? இப்போ 69 + 65 134 ஆன்சர். ஓகே, குட். ஆன்சர் 134. புரிஞ்சுதா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செகண்ட் பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், எந்த பேட்டர்னும் வரல நமக்கு. திரும்ப அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 2 சீரியஸ் வந்து கிடச்சிருக்கு. 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. அப்போது 16 into 2 32ன்னு வரணும். அப்போ 33 + 32 65, 69 + 65 134 ஆன்சர் கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே யோசிக்கணும். அப்பதான் வந்து எக்ஸாம்லயே உங்களுக்கு அதே பழக்கம் வரும். சரிங்களா? வேற யாராவது ஆன்சர் போட்டு நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்மளால யோசிக்க முடியாது. சரிங்களா? ஏதாவது போடுங்க ஆன்சர். தப்போ கரெக்டோ எந்த பேட்டர்னாவது நீங்க செக் பண்ணி ஆன்சர் போடணும். சரிங்களா? நீங்க ஃபாஸ்ட் ஆன்சர் போட நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 50, 54, 45, 61, 36. நெக்ஸ்ட் என்ன வரும்? இது கொஸ்டின் மார்க் லாஸ்ட்டாக தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நடுவில் இருக்க நம்பர் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அது அடுத்த கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நான் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, 10 மினிட்ஸ் அது க்ளோஸ் ஆகிடும். திரும்ப நீங்கள் அப்படியே லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஓகே 134 கரெக்ட் ஆன்சர். என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க? 134ஆ? செக் பண்ணலாமா? என்ன பேட்டர்ன் சொல்லுங்க பார்ப்போம். 134 போட்டிருக்கீங்க, என்ன பேட்டர்ன்? ஆன்சர் வந்து 72 ஆக்சுவலா. நீங்க எந்த பேட்டர்ன்ல 134 சொன்னீங்க? பரவாயில்ல, எந்த பேட்டர்னாலும் பரவாயில்ல. மற்றவங்களுக்கு என்ன வந்து ஆன்சர்? ஓ, லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் போட்டிங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் ஆன்சர் 6 ஸ்கொயரா? ஓகே ஓகே. டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? 4 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா இங்க கவனிங்க. ஓகே குட். ஓகே கரெக்ட். 72 ஆன்சர் கரெக்ட். பார்க்கலாமா? இங்க பிளஸ் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. திரும்ப பார்த்தோம்னா 54 மைனஸ் 9 போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் 16 ஆட் பண்ணியிருக்காங்க. திரும்ப மைனஸ் 25 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன வேல்யூ? இந்த பேட்டர்ன் என்ன கிடைச்சிருக்கு? இந்த 4, 9, 16, 25 என்ன வேல்யூ? ஸ்கொயர் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் கம்பல்சரி காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்த பிறகு என்ன பண்ணணும்னா 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸும் கியூப் வேல்யூஸும் மனப்பாடம் பண்ணி படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, அது மாதிரி 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 36, 7 49, 8 64, 9 81, 10 100, 1 to 10 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்? 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூஸும் கியூப் வேல்யூஸும் உங்களுக்கு மெமரிஸாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது என்ன வேல்யூன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது என்னது? 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்? 6 ஸ்கொயர்ன்றது 36 வருமா? அப்போ 6 36 பிளஸ் 36 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 36 பிளஸ் 36 ஆன்சர் 72ன்னு வரணும் இங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த 4, 9, 16, 25, 36லாம் ஸ்கொயர் வேல்யூஸ்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்டே நீங்கள் இதெல்லாம் மெமரியாக வச்சிருக்கணும். அப்போ பார்த்த உடனே ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போதான் இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ப்ளஸ் மைனஸ், இல்லை மைனஸ் ப்ளஸ், இந்த மாதிரி, இல்லை ஃபுல்லாகவே ப்ளஸ் இல்லைனா ஃபுல்லாகவே மைனஸ், அந்த மாதிரி கூட இருக்கலாம். நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புரியுதா? யாருக்காவது புரியலையா? ஸ்பீடாக போகுதா இல்லை ரிப்பீட் பண்ணணுமா? நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம கிளாஸ் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 1 4 32 5 1 2 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் என்ன வரலாம்?
என்ன வரலாம்? ஸோ இன்னும் 1 மினிட்ல வந்து இது க்ளோஸ் ஆயிடும். நீங்க திரும்ப இதுல லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 40 மினிட்ஸ் முடிய போகுது. சரி கவனிங்க. இது என்ன பேட்டர்ன்? இன்ட்டு 4. ஓகே குட். இன்ட்டு 8. இது இன்ட்டு 16 போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பேட்டர்ன்? 4 2 8 8 2 16. அப்போ 16 2 32ன்னு போடணும். ஸோ 512 இன்ட்டு 32. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 16384ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா? 6384 1 விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே குட். ஆன்சர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1 மினிட்ல க்ளோஸ் ஆனதும் திரும்ப லாகின் பண்ணிக்கோங்க. சரியா? லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே குட். பேட்டர்ன் புரிஞ்சுதா? என்ன சொல்லியிருந்தேன்? டிஃப்ரென்ஸ்லேயே வரலாம், மல்டிப்ளிகேஷன் எது மாதிரி வரனாலும் வரலாம்னு சொல்லியிருந்தேன். பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க.